ஹலோ காய்ஸ், நான் தான் கேடிஎன் வைட்டி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐஸ்லாண்ட் ஆஃப் சர்வைவல் கேமோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு லாக் வச்சிட்டோம், ஆனால் அந்த கதவுக்கு மட்டும் லாக் வைக்க முடியல. பரவாயில்ல, இதுக்கு லாக் இருக்குது போதும். அதுக்குள்ளே பொருள்லாம் வச்சாச்சு. வாங்க மேலே போய் வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். இதில் கொஞ்சம் விளாட்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இனிமேல் வேறு வந்து சுடுறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. அதனால் முதல்ல வீடை கட்டி முடிச்சிடும். வீடை கட்டி முடிக்க வேண்டியதான். மரம்லாம் இருக்குது, தேவையான மரம் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. முதல்ல நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த செவுரு இந்த இருக்குது. செவரு எடுத்து 4 பக்கம் அவ்வளோதான். அங்கே ஒன்று போடு டப்பு, இங்கே ஒன்று 2 3 அவ்வளோதான். இந்த இடத்துல ஒன்று அவ்வளோதான். அவ்வளோ அட்டாச்சி. என்னடா என்ன வைக்கும்ல, ரைட்டு. இப்படி வைப்போம், ஜன்னலை வச்சு நம்ம இது கட்டுவோம். ரைட்டு. இப்போ அந்த இந்த செவரை போடும். நம்ம வந்து சுற்றிலும் செவரு கட்டினா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் சுற்றிலும் கட்டிடுவோம் கரெக்டாக. ரைட்டு. இங்கே ஒன்று, அடுத்து இந்த இடத்துல ஒன்று, அடுத்தது அங்கே ஒன்று, அடுத்தது அந்த இடத்துல ஒன்று, அதுக்கப்புறம் மேலே பூரா அந்த ஒட்டிடுவோம் போட்டு போய் இந்த செவரையும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைனா உடஞ்சிரும்ல அது. அதான் ரைட்டு. இந்த இடத்துல இது வைக்க முடியாதா? ஐயோ, அந்த வளைவை வைக்கணுமா? மண்டோருக்கு மேலே. ரைட்டு. இங்கே வந்து பழைய மாரியே செவரே அந்த இடத்த போட்டுருவோம். ரைட்டு. ஓட்டாச்சு. ரைட்டு. இங்கே ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். ரைட்டு, முடிச்சிட்டோம். ஒரு வழியாக வீடு கட்டி முடிச்சிட்டோம். வீடு கட்டி முடிச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு படுக்கை, அந்த மெத்தையை போட்டுருவோம். ஆனால் அந்த மெத்தையில் படுக்க முடியல. மெத்தையா என்ன ஆகும்னு தெரில அது. ஆனால் அதில் படுக்கவே முடியல. என்ன பண்ணலாம் பார்ப்போம். என்னடா அது, ஏன்டா படுக்க முடியல? அதுலேயும் படுக்க முடியல, இதுலேயும் படுக்க முடியல. வெறியாகுது போங்க ப்ரோ. சரி, வெறியாக வருது காய்ஸ். இதுலேயும் படுக்க முடியல, அதுலேயும் படுக்க முடியல. சரி, படுத்து நாள் தூங்குவோம். காலைல விடிஞ்சோன்னு வேலையை பார்க்க பார்த்தாலும் அதுவும் பண்ண முடியல. இது கீழே இறங்குறதே நான் தப்பாக வச்சுட்டேன். படியாக அவசரப்பட்டு மாற்றி வைக்கணும். வாங்க நம்ம வெளில போய் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வரும். கொஞ்சம் நம்மள்ட்ட இப்போ வீடு கட்டினதுனால விட்டெல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதனால் மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு வருவோம். யாராச்சும் வெளில இருக்காங்களா? இல்லை, எவனும் இல்லை. ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். என்னடா அது, உள் சைடு திறந்தாலும் திறக்காது, வெளி சைடு திறந்தாலும் திறக்காது. சை. ஆனால் டீம் போட்டு விளாட்லாம் நண்பர்களே. இதுமாரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரிடீம் கோடு கொடுப்போம் இல்லைன்னா. நம்ம மரத்தை வெட்டிப்போம். ஒன்று வெட்டியாச்சு. அடுத்தது வெட்டுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். முன்னாடி போயிட்டு என்னென்ன இருக்கோ எடுத்துகிட்டு வருவோம். கவலைப்படாதீங்க, தேவை உள்ளதை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான். ஏதோ ஒன்று முடிஞ்சிச்சு, என்னன்னு தெரில. அது மேப்பில் எங்கே ஓடுறதுனே தெரில. எப்படி ஓடுறாங்க, நம்ம தலையில் ஓடுறோமா இல்லை கரெக்டாக ஓடுறோமான்னு தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக போகும். ஐயோ, ஓனாய் கடிச்சிட போகுது. குத்து மதிப்பாக போக வேண்டியதான். நம்ம இதெல்லாம் வெட்ட முடியாதா? ரைட்டு, ஓகே. இதுவும் வெட்ட முடியாது. ரைட்டு. போதான் மக்களை கற்றுக்க முடியுது இந்த கேமில். அதோட ஏதாச்சும் வெட்ட முடியுதான்னு பார்த்துட்டு வருவோம். வேறு எதுவும் வெட்ட முடியலன்னு நினைக்கிறேன். ஏறான் எலும்பி பக்கத்தில் இருக்கலாம். ஐயோ, அவன் போயிடுமா? இல்லை, போய் அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ரைஸ் கொடுத்து பார்ப்போம். ஷோ பண்ணானா அவனோட இருந்துருவோம். விட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். போய் ஃப்ரெண்ட் ரைஸ் தான் கொடுத்து பார்ப்போம். நல்லவனாக இருந்தால் அப்சர்வ் பண்ணுவான், ஏன்னா நம்மளுக்கு சுட்டு கொண்டுறானோ. வாங்க போய் பார்ப்போம். அடுத்தது வேறு ஏதாச்சும் கேம் விளாட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வேறு ஏதாச்சும் கேம் விளாட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இல்லை ப்ரோ, இது வேணாம் ப்ரோ, இது பிடிக்கல ப்ரோ, வேறு ஏதாச்சும் கேம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேம்னு கமெண்ட் பண்ணுங்கள், போடுவோம். வீடே பயங்கரமாக கட்டி வச்சுருக்கான். ஐயோ, பயங்கரமாக நல்லா இருக்கணும். ரெண்டா போகிறது தப்போ, எனக்கு என்னமோ சரியாக படலை. ஆனால் வீடெல்லாம் பார்க்க தரமாக கட்டி வச்சுருக்கான். வீட்டுக்குள்ளே போக முடியாது இருக்கு, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கான். அவனை 2 பேரும் டீம் மேட் போல இருக்கு. 2 பேரும் பக்கத்துலேயே இருக்காங்க. பக்கத்தில் இருக்கனால டீம் மேட் தான் நினைக்கிறேன்.
வீடு 2 வீடுமே சூப்பராக இருக்குது. இந்த வீடும் சூப்பராக இருக்குது, அந்த வீடும் சூப்பராக இருக்குது. எல்லாம் அப்டேட் பண்ணி கருங்கல் மேலே மாற்றி வச்சுட்டாங்க. இந்த நிற்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி வைப்போம். உட்காந்து குதிக்கிறதான்னு தெரில. ஐயோ சுடுறான். ஐயோ நான் வீசினேன். ஏன்டா சுடுறடே தற்குறி. ஐயோ ஓடு விட்டுடே சுட்டுட்டே இருக்கான். ஓடு ராஜா. ஐயோ சுடுறானே. மக்களே துரத்திக்கிட்டே வரான். மக்களே துரத்துறான். மக்களே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் துரத்துறான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வேகமாக துரத்துறான். தற்கூரி போய்டே போடாடே. தெரியாமல் வந்துட்டதாடே. 2 மணிக்கெலாம் வந்து என்ன அடிக்கிற. போடாடே போடா. ஐயோ துரத்துறானே. இங்கே இருங்க அம்பு இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு தான், லைட்டாக வட்டம் தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ஐயோ துரத்துறான்டா. துரத்துறான். ஐயோ வீடு இருக்கா இல்லையா? போயிடலாம். வீட்டுக்குள்ளே போய்ட்டு தான் நம்மளை சேஃப் பண்ணி. கீழே நம்ம எடுக்க போயிட்டேன். உயிர் தான் முக்கியம். உயிருக்காக என்ன வேணால் பண்ணலாம். வாங்க உயிர் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓடுவோம். இவனை வேறு ஏதாச்சும் எனிமிட்ட கோத்து விட்ருவான். எனக்கு அது வேறு தோணுது. ஆனால் பக்கத்தில் எவனும் இல்லை போல இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்போம். வீட்டுக்குள்ளேயே ஏறி வந்துட்டானா பயமாக இருக்கே. ஐயோ வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவான், சொல்ல முடியாது. வேற துரத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ நம்மளா துரத்துறா. ஐயோ வந்துகிட்டே இருக்கான் மக்களே. வீட்டு வர சத்தம். அதனால் லாக் வச்சுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. லாக் வைக்கலை. ஜன்னலெல்லாம் ஏறி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜன்னலில் அந்த வந்துட்டான் பக்கத்தில். இந்த மேப்பில் கால் தராங்க காட்டே பாருங்க. வந்துட்டான். வாடா உள்ளதாடா நிற்கிற. வெளில போனீங்கன்னாடா உனக்கு சாவு. இன்னும் ஜன்னலில் போகலாமா இனிமே? ஐயோ சுட்டுட்டான். சுடாரா மக்களே. சுட்டுட்டான் மக்களே. மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கிற மக்களே. ரைட்டு அவன் வெளில தான் நிற்கிறான். இருங்க வெளில தான் நிற்கிறான். போயிட்டுருக்கான். நம்மள்ட்ட உள்ள லூட்லாம் பொறுக்கிட்டு போயிட்டான். அவ்வளோதான் போயிட்டான். நல்ல வேலை இதுக்கு லாக்கு இந்த பீரோக்கு லாக் போட்டு வச்சனால எதுவும் எடுக்க முடியல. போல அந்த ஜன்னல்லாம் இடிச்சிட்டு கட்டுறோம் பாருங்கள். ஜன்னல்லாம் இடிச்சிட்டு கட்டுவோம். அதுக்கே மரம் இல்லை, மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏதோ கீழே கிடக்கு எடுத்தாச்சு. ரைட்டு இப்போ எதுக்கே உட்காந்துருப்போம். வெளில தான் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் போயிட்டுருக்கான் மேப்பில். இந்த பிங்க் கலரில் தெரியுதுல தான் அவன். அதனால் வெளில சுற்றுறதுனால கொஞ்சம் தான். அவன் எப்படி அந்த இதெல்லாம் வச்சுருக்கான்னு தெரில. போக கற்றுக்க வேண்டியதான். உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதா என்னன்ட்டு. எல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாரி இருக்குது மக்களே. இதை கிளைம் பண்ண சொல்கிறேன். சரி ரைட்டு கிளைம் பண்ணிட்டோம். அடுத்தது வச்சு கிளைம் பண்ணுற மாரி கொடுங்கடா. சீக்கிரம் கொடுங்கடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 3 நம்ம உங்களோட சந்திப்பேன். பாய்.